செங்கோட்டையன் வந்து நேற்று கேட்டதுக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறார். ஸோ இப்போ டெல்லி போனதை அவர் மறுக்கல, ஏதோ நடந்துகிட்டு இருக்கிறதையும் அவர் மறுக்கல. எடப்பாடியை சீண்டி பார்க்குற மாதிரி இல்லையா? பாஜக ஒரு சைடு அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு செங்கோட்டையனையும் உசுப்பிடுது அப்படின்னா நிச்சயமா சீண்டி பார்க்குற வேலை தான். சரி, செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த தலைவர்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் டெல்லி போனீங்க? வேலுமணியை கூப்பிட தெரியுது, கேபி முனுசாமியை கூப்பிட தெரியுது, சிவி சண்முகத்தை கூப்பிட தெரியுது. செங்கோட்டையனுக்கு ஏன் சொல்லலை? செங்கோட்டையன் கேட்பார மாட்டாரா? நத்த விஸ்வநாதனுக்கு சொன்னாங்களா? தெரியாது. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் எழுந்து உங்கள் தலைவர் இன்னைக்கு டெல்லி போயிருக்கார், இன்னாரும் சந்திக்க போறார், போய் இதை சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் அங்கே இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எடப்பாடி டெல்லி போயிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலே தெரியும். அப்போ எடப்பாடி அந்த வேலையை செய்யலாமா? சரி, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போன அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் 4 பேர் 5 பேர்கிட்ட சொல்லணுமா கூடாதா? அதே உரிமை செங்கோட்டையன் இருக்கல எதிர்பார்க்க. ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேச முடியாது. சரி, மற்றவங்ககிட்ட சொல்லிட்டாரா? அப்போ அதிருப்தியில் இருக்க ஒருத்தர்கிட்ட அவர் செய்கிற வேலைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? அதிருப்தியில் இருக்கிறார், நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க, நீங்கள் சில விஷயங்களை சொல்ல மாட்டீங்க. அவர் டெல்லி போனால் அவங்களுக்கு என்ன, காஷ்மீருக்கு போனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்போ செங்கோட்டையனை எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில தான் எடப்பாடி இருக்கார். அப்போ அப்படி இல்லை, அவர் ஒரு தடாலடியாக முடிவு எடுத்தால் கட்சி விட்டு நீக்கிற கூட அவரால் அறிவிக்க முடியும். அப்படி செய்வாரான்னு பொறுத்திருந்து பார்க்கணும்.